பாட்டியோட சுயரூபம் தெரிய வந்து பாட்டிக்கு அன்பு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கட்டாயம் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளை. இனி வரக்கூடிய எபிசோடுக்கான ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. அன்புவை நினச்சி சிவகாமி ரொம்பவே கவலைப்படுறாங்க. என்ன பண்ணுறான், எங்கே இருக்கிறான், எதுவுமே தெரியலை, கால் பண்ணாலும் எடுக்க மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அன்பு இப்படி கோட்ரஸில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணியோட ஃபேமிலி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கண்மணிக்கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க. பாவண்டி கண்மணி, மாப்பிள்ளை படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது மனசே தாங்க மாட்டுது. ஏதோ நான் தான் அவரை வீட்டை விட்டு வெளியே வர சொன்ன மாதிரியும் அவர் எனக்காக வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மாதிரியெல்லாம் பேசுகிறேன். அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பேசாமல் அவர் கூட போயிட்டு அவருக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருங்க அப்படின்னு நம்ம கண்மணி ரொம்பவே கோவமாக வந்து பேசுகிறாங்க. என்னடி கண்மணி இப்படியெல்லாம் பேசுகிற, உனக்கு மாப்பிள்ளையோட நிலைமையை பார்த்தா கஷ்டமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவரை நினச்சி நான் கொஞ்சம் கூட வந்து வருத்தப்படலை. அவரோட இந்த நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏழைங்கன்னா அவ்வளோ இலக்காரமாக போச்சுல. ஏன்னா சின்ன வயசுலேருந்து பணக்காரனாகவே வளர்ந்துட்டாரு. கொஞ்ச நாள் ஏழைங்களோட கஷ்டமும் தெரியட்டும், அப்போவாச்சும் மற்றவங்கள வந்து தப்பாக நடத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கண்மணியோட அம்மா தான் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்போ தான் மாப்பிள்ளையும் கண்மணியும் ஒன்று சேர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் தான் சிவகாமி கஸ்தூரிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அன்பு எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறானே தெரியலை, பெத்த மனசு ரொம்பவே தவிக்குது, ஆனால் அவன் கொஞ்சம் கூட வந்து என்னை பற்றி கவலைப்பட மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் கண்மணியோட அம்மா விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத சிவகாமி, இப்போ என்ன அன்புவை தானே நீ பார்க்கணும். அன்பு வேற எங்கேயுமே இல்லை, இங்கே எங்கள் வீட்டு எதிர்த்தாப்புல தான் அன்பு தங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த வந்து போட்டு உடைச்சிடுறாங்க. அதை கேட்ட சிவகாமிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன கஸ்தூரி, உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு வந்து கேட்க, நான் ஏன் சிவகாமியை வந்து பொய் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பு கண்மணி ரெண்டு பேருமே ஒரே ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அப்படியே இன்பதிர்ச்சியாக கொடுத்துட்ருக்கிறையே கஸ்தூரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னதான் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தாலும் பேசிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எலியும் பூனை மாதிரி தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கஸ்தூரி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. சிவகாமி இருந்துக்கிட்டு கடவுள் அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு நினச்சி தான் விரும்பி தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்படி பக்கத்தில் வந்து இருக்க வச்சுருக்கிறாரு. கண்டிப்பாக வந்து சீக்கிரமே ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க. அன்பு என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு தெரியாமல் நான் ரொம்பவே துடிச்சு போயிட்டு இருந்தேன். இப்போது அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட்டியும் வெண்ணிலாவும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன வெண்ணிலா, இந்த அன்புவை பற்றி எதனாலும் தகவல் கிடச்சிச்சா, எங்கே இருக்கிறான், என்ன பண்ணுறான்னு தெரியல, கால் பண்ணாலும் ஃபோனை எடுக்க மாட்றான், ஒருவேளை அந்த கண்மணியோட சேர்ந்துட்டானோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே வெண்ணிலா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. பாட்டி என்ன பாட்டி பேசிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக அன்பு அப்படி ஒரு வேலையை பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு உங்கள் மேலே ரொம்பவே பாசம், உங்களுக்காக தானே அந்த கண்மணியை வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அப்படி ஈஸியெல்லாம் வந்து கண்மணியோட அவர் உறவாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. பாசம் கண்ணை மறைச்சிருண்டி, அந்த அன்பு கண்மணி மேலே அவ்வளோ ஒரு பாசத்தை வச்சிருக்கிறான். சொன்னாலும் சொல்ல முடியாது, வெளியே போயிட்டு தான் பொண்டாட்டி ஞாபகம் வந்து சேர்ந்தாலும் சேர்ந்துருப்பான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வெண்ணிலா இருந்துக்கிட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் அன்பு எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரமே வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஜீவா ஒரு முக்கியமான மீட்டிங் விஷயமா வெளியே போயிடுறனால இங்கே நம்ம கண்மணி அன்பு ரெண்டு பேரும் தான் சேர்ந்து தான் ரெஸ்டாரண்ட்டை வந்து கவனிச்சுக்கிறாங்க. அன்பு கண்மணியை பார்த்தாலே யாருக்குமே வந்து சுத்தமாக பிடிக்கல. எப்படினாலும் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு துரத்தி விடணும், அப்போ தான் நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ராஜ்யம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே நினச்சிட்ருக்குறாங்க. சரளா தர்மலிங்கம்லாம் பார்த்திங்கன்னா இப்படி நம்ம வருமானத்தையே வந்து பிடுங்கிட்டானே, வந்து இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவனுக்கு எதனாலும் ஒரு ஆப்பு வைக்கணும், நம்மளை ஏன் பகைச்சவன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பரிதவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மலிங்கம் வந்து பயங்கர கோவத்தில் இருக்கிறாரு. சின்னசாமி, நலன், தர்மலிங்கம், சரளா எல்லாருமே கூப்பிட்டு சேர்ந்துடுறாங்க கண்மணி அன்புவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அபர்ணா இருந்துக்கிட்டு அன்புக்கிட்ட ரொம்பவே வந்து வலிஞ்சு பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் ரியலி கிரேட் அன்பு, உங்களை யாருமே புரிஞ்சுக்காம வந்து
கோவத்தில் என்னென்னமோ திட்டாங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபர்ணா வந்து அன்புக்கு கை கொடுக்குறதும் ஹக் பண்ணுறது கூட போகிறாங்க. அதை பார்த்தா நம்ம கண்மணிக்கு பயங்கர காண்டாயிடுது. அப்படியே கத்திடுறாங்க தன்னறியாமலேயே அபர்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அபர்ணா வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு கண்மணியை பார்க்குறாங்க. என்னாச்சு கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்கே வா அபர்ணா, உங்ககிட்ட முக்கியமான ஒரு வேலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு புரிஞ்சுக்கிறாங்க. என்ன தான் கோவமாக இருந்தாலும் நம்ம மேலே அவ்வளோ ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது இந்த கண்மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அன்பு வந்து சிரிக்கிறாரு. மீட்டிங்க்கு போன ஜீவா ரொம்பவே சந்தோஷமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு திரும்பி வராரு. வந்ததுமே கண்மணி கிட்ட வந்து விஷயத்த வந்து சொல்கிறாரு. கண்மணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ஒரு பெரிய இன்வெஸ்டர் கிடச்சிட்டாங்க, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க. இனி வந்து நம்ம நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பு கண்மணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜீவாவுக்கு விஷ் பண்ணுறாங்க. ஜீவா கண்மணி அன்புக்கு வந்து நன்றி சொல்கிறாங்க. கண்மணி அன்புக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஜீவா, எங்களுக்கு எதுக்கு நீ நன்றி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் வந்த அப்புறம்தான் எனக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் கிடச்சிருக்குது, நீங்கள் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு சின்னசாமி நலன் மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்தவங்கள ரொம்பவே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டுருக்கிறாரு இந்த ஜீவா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீவா இருந்துக்கிட்டு அன்பு நாளைக்கு தானே அந்த 200 குழந்தைகளுக்கு சாப்பாடு சொல்லியிருக்கிறாங்க, நல்லபடியாக வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடணும் ஆர்டரை, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நம்மளை நம்பி கொடுப்பாங்க, இந்த ஆர்டர் கூட உங்களால் தான் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து கொடுத்துடலாம் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா சமைக்கிறாங்க. அந்த டைமில் வந்து சின்னச்சாமியும் நலனும் வந்து கண்டிப்பாக இதை நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்போது நலன் இருந்துக்கிட்டு சாப்பாடு குழந்தைகளுக்காக போகுது, எதுவும் பிரச்சனை ஆகிடாதா, சாப்பிட வரவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அன்பு சமைச்ச சாப்பாட்டில் வந்து நம்ம கொலைப்படி பண்ணோம், அவன் கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் நம்ம விளையாடுறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது சின்னசாமி இருந்துக்கிட்டு, டே நீ என்ன இவ்வளோ பயந்தாங்கொழியாக இருக்கிற, இதில் தான் அவனுக்கு பெரிய பிரச்சனையே வரும், மொத்தமாக அவன் ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு, இதோட அந்த அன்பு சாப்டர் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமி நலன் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு ரொம்பவே கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்கிறாரு ஒன்று பார்த்து. அந்த டைமில் நலன் சின்னசாமி வந்து பிளான் பண்ணி அன்பு வந்து கிச்சனை விட்டு வெளியே போகிறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க. அன்புமே பார்த்திங்கன்னா ஜீவா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்னசாமி சொல்கிற பேச்சை கேட்டு போயிட்டு பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. அந்த டைமில் சின்னசாமி நலன் வந்து அன்பு சமைச்ச சாப்பாடில் வந்து எதையோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்குறாங்க. கரெக்டாக கண்மணி வந்து என்ன அன்பு வந்து இங்கே வெளியே வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம கிச்சனில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது தான் சின்னசாமியும் நலனும் செய்கிற கேவலமான வேலையாக நம்ம கண்மணி வந்து பார்த்துட்றாங்க. என்னத்தை மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்தில் போயிட்டு பார்க்குறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கண்மணி இருந்துக்கிட்டு சின்னசாமி நலனையும் வந்து லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இல்லை ஜீவா சார் ஏதோ கூப்பிட்றான்னு சொல்லிட்டு அன்பு வந்து போயிட்டாரு, அதை தான் டேஸ்ட்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எதுக்காக இப்படி கேவலமாக போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், இங்கே சின்னசாமி ஒரு பதிலை சொல்ல நலன் ஒரு பதிலை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி வந்து பொய் மேலே பொய்யா பேசுகிறாங்க. இதனால் கண்மணி பார்த்தீங்கன்னா ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அன்பு இருந்துக்கிட்டு எல்லாம் ரெடியாகிடுச்சு, நம்ம வந்து சாப்பாடை போய்ட்டு இங்கே கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கண்மணி இருந்துக்கிட்டு தடுக்கிறாங்க. இல்லை சாப்பாடை கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி இருந்துக்கிட்டு அன்பு சாப்பிட்ற சாப்பாட்டில் அடிக்கடி வந்து எதுனாலும் ஒரு மிஸ்டேக் ஆகுது, ஒன்று உப்பு கூடிடுது, மசாலா கூடிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல, ஏதோ தப்பாக தெரிஞ்சது, அதான் நான் கிச்சனில் வந்து ஒரு கேமரா மாட்டியிருக்கிறேன், அதை செக் பண்ணி பார்க்கணும் ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு ஆல்ரெடி டைம் ஆக போகுது கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி சொன்னதுக்கப்புறம் அந்த ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து
நம்ம நலன் சின்னசாமி பண்ண கேவலமான வேலை எல்லாருக்குமே தெரிய வருது. ஜீவா இருந்துக்கிட்டு 2 பேரையுமே வெளுத்து வாங்குறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? அப்போது இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அன்புவோட ரெசிபியில் நீங்கள் தான் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்துருக்குறீங்க. இதனால இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் தெரியுமா? இப்போது சாப்பாடு அனுப்புறது சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் இப்படி நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக வந்து நம்ம ஜீவா வந்து திட்டுறாங்க. சின்னசாமி நலன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மன்னிப்பு கேட்டு நிற்கிறாங்க. உங்கள் மன்னிப்பு தேவையே கிடையாது. இனி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. இப்போவே உங்களை இந்த வேலையை விட்டு தூக்குறேன், இங்கேருந்து ஒழுங்குமுறையாகவே கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. சின்னசாமி நலன் வந்து ரொம்பவே கெஞ்சுறாங்க. அன்புக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. சின்னச்சாமி இருந்துக்கிட்டு எனக்குலாம் குழந்தை குட்டி இருக்குது, என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டா அவங்கள நான் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஒருத்தரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையில் நீங்கள் என்ன ஒரு கேவலமான வேலைனாலும் பார்ப்பீங்களா? மனச்சாட்சி இல்லாத ஒரு ஜென்மங்களா இருக்கிறீங்களே. நீங்களாம் வயசில் பெரியவங்க தானே, உங்களெல்லாம் என்ன தான் சொல்ல? ஏய் நலன், நீ எல்லாம் படித்த பையன் தானே, நீ எல்லாம் இந்த மாதிரி கேவலமான ஒரு வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க. ஜீவா அப்படியே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளுங்களெல்லாம் நான் வந்து வேலைக்கு வச்சுருந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி அன்பு வந்து சரி ஜீவா பாவமாக தெரியுது, இந்த ஒரு டைம் மட்டும் இவங்களை வந்து நம்ம மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்பு அப்புறம் கண்மணி 2 பேருமே சேர்ந்து குழந்தைகளுக்காக மறுபடியும் ரெசிபி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. நல்லபடியாக அவங்களுக்கு வந்து ஃபுட்டையும் டெலிவரி பண்ணிடுறாங்க. அன்பு நம்ம கண்மணிக்கிட்ட வந்து நன்றி சொல்கிறாங்க. அந்த டைமில் நம்ம கண்மணி வந்து அப்படியே சடனாக மயங்கி விழுந்துடுறாங்க. அன்பு ரொம்பவே பதறி போயிடுறாரு, துடிச்சு போயிடுறாரு. கண்மணியை தம் மடியில் வச்சுக்கிட்டு, கண்மணி என்ன கண்மணி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கண் கலங்குறாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு ஏன் அன்பு ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறீங்க, பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது, கண்மணிக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே தேன்மொழி விஷயத்த வந்து வீட்டில் வந்து சொல்லவும் இங்கே கண்மணியோட அம்மா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. டாக்டர் கண்மணியை செக் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. இங்கே நம்ம அன்பு போயிட்டு டாக்டர் கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. டாக்டர் என் கண்மணிக்கு எதுவும் ஆகலைல, கண்மணி நல்லா இருக்கால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. டாக்டர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கொஞ்சம் என்னை பேச விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவா இருந்துக்கிட்டு அன்பு என்ன அன்பு ஆச்சு உங்களுக்கு, கண்மணி என்னோட ஃப்ரெண்டு, நானே இவ்வளோ பதட்டப்படாமல் இருக்கிறேன், நீங்கள் ஏன் இவ்வளோ இது பண்ணுறீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த டைமில் நம்ம அன்பு ரொம்பவே எமோஷ்னலாக ஆகுறாரு. டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர், என் தலை வெடிச்சு போயிடும், என் கண்மணிக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அன்பு இருந்துக்கிட்டு என்னோட ஒய்ஃப் தான், நான் அவளோட ஹஸ்பண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஜீவாவுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாக்டர் இருந்துக்கிட்டு கொஞ்சம் உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம அன்பு அப்படியே பார்த்திங்கன்னா ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வந்து சில விஷயங்கள் அன்புக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்களோட ஹெல்த்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, அதனால் அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அன்பு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு சந்தோஷத்தில். ஜீவா இருந்துக்கிட்டு என்ன அன்பு சொல்கிறீங்க, அன்புக்கிட்ட நீங்களும் கண்மணியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம் ஜீவா, உங்ககிட்ட நாங்கள் வந்து மறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம ஜீவாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் ஜீவா இருந்துக்கிட்டு கண்மணியோட அம்மாக்கிட்டேயும் சித்திக்கிட்டேயும் வந்து கேட்குறாங்க, நீங்கள் கூட மறைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்மணி தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொல்லிட்டா, ஏன்னா மாப்பிள்ளைக்கும் கண்மணிக்கும் இப்போ பேச்சுவார்த்தை இல்லை, ரொம்பவே சண்டையாக தானே போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்பு போயிட்டு நம்ம கண்மணி கிட்ட வந்து பேசுகிறாங்க. கண்மணியை பார்த்ததுமே ஹக் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நமக்குள்ளே எவ்வளோ கோவம் இருந்தாலும் அதெல்லாம் இப்போவே விட்டுறலாம், அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக என்னை மன்னிச்சிடு கண்மணி, விஷயம் தெரியாமல் நான் தான் வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் வந்து பண்ணிட்டேன், மன்னிச்சிடு, இனி வந்து என்னால் உன்னை விட்டு பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை நம்ம அன்பு ஹக் பண்ணுறாங்க. நம்ம அன்பு கண்மணி 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துறாங்க. நெக்ஸ்ட்டு விஷயத்தை வந்து கண்மணியோட அம்மா சிவகாமிக்கு கால் பண்ணி சொல்லவும் அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் இப்போவே கண்மணியை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அப்புறம் கார்த்தி எல்லாருமே கிளம்பி வராங்க.
பாட்டி வெண்ணிலாவுக்குலாம் பயங்கர காண்டாகுது. அவங்களுமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. சிவகாமி வந்ததுமே நம்ம கண்மணிய ஹக் பண்ணி முத்தம்லாம் குடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இந்த தருணத்துக்காக நீயும் அன்பும் எவ்வளோ ஆசைப்பட்டுருக்கிறீங்க. நானும் எவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியா நடந்துருச்சு. இந்த குழந்தையால தான் நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்பதான் வந்து பாட்டி வந்ததுமே வந்து ரொம்பவே வந்து கேவலமா வந்து பேசுறாங்க கண்மணிய. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இந்த குழந்தை உண்மையாவே அன்போடது தானா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இத கேட்டதுமே நம்ம கண்மணியோட கண்ணெல்லாம் கலங்கிடுது. "இவ்ளோ கேவலமா பேசுறீங்களே! கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி இருந்துகிட்டே கேட்குறாங்க. "நீயே ஒரு நடத்த கெட்டவ தானே! உன்ன மாதிரி தானே உன் பொண்ணு இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி பாட்டி வந்து பேசுறாங்க. அன்புனால அத கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல. "பாட்டி நீங்க வயசுல பெரியவங்க. அ இந்த அளவுக்கு நீங்க கண்மணிய கேவலமா என் கண்ணு முன்னாடி பேசுறத என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஏன்டா அன்பு இவ்ளோ முட்டாளா இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துகிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா இருந்துகிட்டு, "பாட்டி இவரு கண்மணி விஷயத்துல ரொம்பவே முட்டாளா தான் இருக்கிறாரு. அவளோட ஃப்ரெண்டு நானே சொல்றேன். அது அன்போட குழந்தையாவே இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாட்டி ரொம்பவே தப்பா பேசுறாங்க நம்ம கண்மணிய. கண்மணி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அழுதுகிட்டு. ஜீவாவுக்கு கோவம் வந்து பாட்டிய வந்து சத்தம் போடுறாங்க. "எதுக்காக இப்படி கேவலமா கண்மணிய வந்து பேசுனீங்க? கண்மணி அ எப்படிப்பட்ட பொண்ணு? அவ ரொம்பவே நல்ல பொண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "ஓ! இந்த குழந்தைக்கு அப்பா நீதானா?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லவுமே, இங்க நம்ம அன்புக்கு பயங்கர கோவம் வந்துருது. பாட்டி அப்படியே அடிக்கிறதுக்காக கை ஓங்கிர்றாங்க. எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயி நிக்கிறாங்க. "இனி ஒரு வார்த்தை நீங்க கண்மணிய எதுனால தப்பா பேசுனீங்கன்னா, அத பார்த்துட்டு நான் அமைதியா இருக்க மாட்டேன். முதல்ல இங்கேருந்து வெளிய போங்க. உங்கள பார்க்கவே எனக்கு புடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு இருந்துகிட்டு சொல்றாங்க. பாட்டி அப்படியே கலங்கி போயிட்டு அப்படியே கண்ணீர் வடிச்சுட்டு நிக்கிறாங்க. "அன்பு நீயாடா பேசுறது?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நான் தான் பேசுறேன். என் கண்மணிய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வாய் கூசல? இவ்ளோ கேவலமா பேசிட்டு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஓங்குன கைய கீழ இறக்க மாட்டேன். அவ்வளோதான் உங்க கன்னத்துல அடி கண்டிப்பா விழுகும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. பாட்டி ரொம்பவே அவமானப்பட்டு போறாங்க. வெண்ணிலாவுக்கு நம்ம அன்பு பார்த்தீங்கன்னா, தரமான அடி குடுத்துறாங்க. 2 போடு போட்டு தான் அனுப்பிச்சு விடுறாங்க. நம்ம சிவகாமி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "அன்பு இனி எக்காரணம் கொண்டு நீ கண்மணிய யாருக்காகவும் விட்டு தரக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. "கண்டிப்பா கண்மணிய நீ வந்து எக்காரணம் கொண்டு நான் வந்து எந்த சூழ்நிலையிலுமே வந்து விடமாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி கிட்ட வந்து அன்பு போயிட்டு பேசுறாங்க. "நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நீ வந்து அத நெனச்சு இது பண்ணாத." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே ட்விஸ்ட்டான விஷயங்கள்லாம் நடக்க போது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.